ஹாய்! எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டூ அவர் சேனல் மகியும் நானும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்க ரொம்ப நல்லா இருக்கோம். என்னோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்து போன வாரம் எடுத்த விளாக் தாங்க. என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறமா பசங்களுக்கு வந்து சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு, குளிச்சு அவங்கள ரெடி பண்ணி விட்டுட்டேங்க. நான் வந்து அன்னைக்கு சிக்கன் தம் பிரியாணி தாங்க செஞ்சிருந்தேன். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட 1 கிலோ அளவுக்கு சிக்கன் கண்ட்ரி சிக்கன் பீஸஸ் நான் எடுத்திருந்தேங்க. அது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, கொஞ்சமா மஞ்சள் தூள், 1/4 கப் அளவுக்கு தயிர், 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஃபர்ஸ்ட்டு வந்து மேரினேஷன் பண்ணி வச்சுட்டேங்க. பசங்களுக்கு வந்து வெளிய கூட்டிட்டு போறான்னு இருக்கிறதுனால, நான் காலையிலேயே வந்து மேரினேஷன் பண்ணி வச்சுட்டேங்க. ஒரு வெளிய வைக்கிறதா இருந்தா ஒரு 3/4 மணி நேரம் மட்டும் வெளிய வச்சா போதுங்க. அதுக்கு மேல நீங்க வந்து மேரினேஷன் பண்ணி ஊற வைக்கணும்னா, ஒரு பவுல்ல போட்டு நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்க்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிரணுங்க. நான் எல்லாமே மேரினேஷன் பண்ணி முடிச்சுட்டு, ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒரு 2, 3 ஹவர்ஸ் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் மேரினேஷனுக்கு வச்சு உள்ள வச்சுட்டேங்க. அதுக்கப்புறமா வந்து நான் பண்ண ஸ்நாக்ஸ் வெளிய கூட்டிட்டு போறதுனால பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போயிரலான்னு சொல்லிட்டு, ராகி லட்டும், அதுக்கப்புறம் வந்து பட்டர் முறுக்கும் தாங்க நான் செஞ்சிருந்தேன். அததான் வந்து நான் பேக் பண்ணி வச்சுட்டு இருக்கேங்க. பேக் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா பசங்களையும் ரெடி பண்ணிட்டு, அவங்களுக்கு தேவையான தண்ணி எல்லாமே எடுத்துட்டு போயிட்டேங்க. ஏன்னா வெளிய போம்போது எப்பவுமே குழந்தைங்களுக்கு நம்ம ஊட்டி விட்டு எடுத்துட்டு போயிட்டோம்னா, அங்க போய் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு, ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு கூட்டிட்டு வர சரியா இருக்குங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, பசங்கள வந்து நான் ஸ்ட்ராலர்ல தாங்க கூட்டிட்டு போயிருந்தேன். ஏன்னா 2 பேத்தையும் வந்து கைப்பிடிச்சு கூட்டிட்டு முடியாது. ஏன்னா ரோட்டோரத்திலேயே போணுங்களா, அதனால வந்து ஸ்ட்ராலர்ல எடுத்துட்டு போயிட்டா, நம்ம வந்து ஈஸியா கூட்டிட்டு வந்துரலான்னு சொல்லி தாங்க ஸ்ட்ராலர் எடுத்துட்டு போயிருந்தேன். இந்த ஸ்ட்ராலர் வந்து ட்வின்ஸ்னால வந்து நாங்க 2 பேரும் ஒரே ஸ்ட்ராலர்ல உட்கார மாரி அந்த டிசைன்ல தாங்க நாங்க வாங்கியிருந்தோம். எங்க வீட்ல இருந்து பார்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் அளவுக்கு நடந்து போணுங்க. அவங்க உள்ள போனோனே அந்த 2 தூரில தான் வந்து 2 பேரும் உட்கார்ந்து விளையாடுவாங்கங்க. அதுல வந்து பாப்பா எதுல உட்கார்றாளோ அதுல தான் அவ உட்காருவா. தம்பி எதுல உட்கார்றானோ அதுல தான் உட்காருவாங்க. மாத்தி கூட உட்கார மாட்டாங்கங்க. ஒரு நாள் வந்து நாங்க ஈவ்னிங் கூட்டிட்டு போயிருந்தோங்களா, அங்க வந்து ஒரு மெக்சிகன் பேபி வந்து ஆடிட்டு இருந்தாங்கங்க. ஆனா தம்பியும், பாப்பாவும் அந்த தூரில தான் விளையாடுவேன்னு சொல்லிட்டு அங்க போய் நின்னுட்டாங்கங்க. நான் வந்து எப்படியோ ரெக்வெஸ்ட் பண்ணி அந்த லேடி கிட்ட பேசிட்டு ஏன்னா முன்னாடி ஒரு சின்ன பேபிஸ் ஆடுற மாரி தூரி இருக்குங்க. சரி அதுல போய் நீங்க உட்காருங்க. இவங்க 2 பேரும் வந்து விடமாட்டாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டு, அதுக்கப்புறம் வந்து அவங்க மாறி போனாங்கங்க. ஆக்சுவலா இந்த பார்க் வந்து ஒரு 12 இயர்ஸ் வரைக்கும் விளையாடுற மாரி தாங்க இருக்கும் இந்த பார்க். அதுக்கு மேல எல்லாம் வந்து பசங்க இதுல விளையாட மாட்டாங்கங்க. இந்த பார்க் வந்து இங்க இருக்கிற எல்லா பார்க்லயுமே வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி அதுக்கப்புறம் வந்து அம் டைனிங் ஃபெசிலிட்டி நம்ம ஃபுட் எல்லாம் கொண்டு போனா, அங்க டைனிங் டேபிள் மாரி இருக்குங்க. அங்க உட்கார்ந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இங்க ஒரு ஷெட் மாரி போட்டுருக்காங்களா, அது வந்து நம்ம பர்த்டே பார்ட்டி அந்த மாரி எல்லாம் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாங்க. அங்க வந்து கம்யூனிட்டில நம்ம போய் பர்மிஷன் கேட்டு அவங்க வந்து ரென்டல் மாரி குடுப்பாங்கங்க. நாம அப்ப வந்து செட் பண்ணி பர்த்டே செட்டிங் எல்லாம் பண்ணிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கலாங்க. பசங்களுக்கு வந்து ஒரு 1 ஹவர் எல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுறதுக்கு உண்டான பார்க்குங்க இது. இந்த பார்க் பேரு வந்து பிட்ஸ்பர்ட் பார்க்ன்னு சொல்லுவாங்கங்க. எங்க வீட்டு பக்கத்துல இருந்து ரொம்பவே பக்கம் தாங்க. இங்க வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி ரெசிடென்ஷியல் பக்கத்துலயுமே வந்து பார்க் இருக்குங்க. ஸ்கூல் ஏரியா இருக்கிற எல்லா இடத்துலயுமே வந்து பக்கத்திலேயே பார்க்கும் இருக்குங்க. அன்னைக்கு வந்து வெயிலுமே நல்ல சூப்பரா இருந்துச்சுங்க. பசங்களுக்கு விளையாடுறதுக்கும் நல்லா இருந்துச்சுங்க. இங்க மெயினா எப்படின்னாங்க, வெயில் அடிச்சாலுமே வந்து சில்லுன்னு குளிராவே தாங்க இருக்கும். ஆனா அந்த அன்னைக்கு வந்து கொஞ்சம் டெம்பரேச்சரும் ஜாஸ்தியா இருந்ததுனால, பசங்களுக்கு விளையாடுறதுக்கும் நல்லா இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 டூ 1 1/2 ஹவர் எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்கங்க. அங்க வந்து ஒரு அமெரிக்கன் லேடி வந்திருந்தாங்கங்க. அவங்க வந்து 2 பசங்கள கூட்டிட்டு வந்திருந்தாங்க. நான் வந்து பெரிய பையன் ஏன் ஸ்கூலுக்கு போல அப்படின்னு நான் பேசிட்டு இருந்தேங்க. அவனுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. அதனால ஸ்கூலுக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்க பசங்கள வந்து எவ்வளோ வயசு ஆச்சுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, இவங்க 2 பேத்துக்குமே வந்து கிட்டத்தட்ட 2 1/2 வயசு ஆச்சுங்க. அவங்க ட்வின்ஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேனுங்களா. ஓ! ட்வின்ஸுங்களா? பாய் அண்ட் கேர்ளா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து இன்னொரு பொண்ணு இருக்காங்க. அவங்க வீட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓ! அப்படிங்களாங்க. உங்களுக்கு இந்த 2 குழந்தைங்க மட்டும் தானா? அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க
அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் மனசுல நினைச்சுட்டேன், இந்த 2 வச்சே என்னால சமாளிக்க முடிய மாட்டேங்குதுங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா பசங்கள எல்லாம் கூட்டிட்டு வந்து அவங்க கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்து பிரியாணிக்கு வந்து வே வே ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேங்க. வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் தக்காளி எல்லாம் நான் கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேங்க. ஆனா வெங்காயம் கட் பண்றதுக்குள்ள எனக்கு போதும் போதும்ன்னு ஆயிடுச்சுங்க. கண்ல தண்ணி அப்படி வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி, புதினா எல்லாம் கட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா நான் தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. நான் வந்து தம் பிரியாணி செய்யறதுனால ஓப்பன் பாத்திரத்துல தாங்க செஞ்சிருந்தேன். அதுல வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டேங்க. பிரியாணி ஸ்பைசஸ் கூடவே வந்து 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துனோம்னா, கொஞ்சம் வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கிருங்களா, அதனால கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்து, நல்லா அந்த வெங்காயம் வதங்குற வரைக்கும் நல்லா விட்டுட்டேங்க. லோ ஃப்ளேம்லயே வச்சுதாங்க செஞ்சேன். இல்லைன்னா கருகிரும். ஏன்னா வெங்காயம் கருகவும் கூடாது. அதே சமயம் வந்து வெங்காயம் நல்லா அந்த ஆயில் எண்ணெயிலேயே வந்து நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா, நான் கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியும் சேர்த்துட்டேங்க. தக்காளி வதங்குறதுக்கு வந்து கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்குனதுக்கு அப்புறமா, நாம எடுத்து வச்சிருந்த புதினா, கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேங்க. வதக்குனதுக்கு அப்புறமா நாம மேரினேஷன் பண்ணி வச்சிருந்த சிக்கன், அந்த மசாலா எல்லாம் சேர்த்து, நல்லா அந்த ஆயில் கூடவே வதக்கி விட்டதுக்கு அப்புறமா, ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து அந்த சிக்கன் அப்படியே வேகட்டுங்க. மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா, நம்ம ஊற வச்சிருந்த அரிசியும் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 2 கப் அரிசி எடுத்திருந்தேங்க. அதுக்கு தண்ணி வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேங்க. அதுக்கு ஓப்பன் பாட்ல செய்யறதுனால ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து எடுத்திருக்கேங்க. கிட்டத்தட்ட 3 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்திருக்கேங்க. தண்ணி சேர்த்துனதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜ்ல நம்ம உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. உப்பு செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நான் வந்து கடைசியா கொஞ்சமா வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேங்க. லெமன் ஜூஸ் சேர்த்துனா அரிசி வந்து ஒண்ணோடு ஒண்ணு ஒட்டாம நல்லா உதிரி உதிரியா வருங்க. ஓரளவுக்கு வந்து தண்ணி இந்த மாரி ஓரளவுக்கு சுண்டுனதுக்கு அப்புறமா, நான் மேல வந்து தம் போடுறதுக்கு ஒரு பாயில் பேப்பர் வச்சு நல்லா கேப்பே இல்லாம நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இந்த மாரி ஃபுல்லா கவர் பண்ணதுக்கு அப்புறமா, நான் அவன வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு வந்து ப்ரீஹீட் பண்ணி எடுத்துட்டேங்க. 180 டிகிரி செல்சியஸ். அதுக்கப்புறம் உள்ள வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நான் தம் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் உள்ளயே வந்து ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டேங்க. அந்த சூட்லயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வெளிய எடுத்துட்டு, அந்த சூடெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா பாயில் பேப்பர் பிரிச்சுட்டேங்க. இப்ப பாருங்க சூப்பரா உதிரி உதிரியா ரைஸ் வந்திருக்குங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீட்ல அவன்ல தம் பிரியாணி பண்ணியிருக்கேங்க. இவ்ளோ நாள் வந்து நான் அந்த அடுப்புலயே தான் வந்து தம் போட்டிருப்பேன். தோசைக்கல் அடியில வச்சு. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேங்க. எனக்கு பெர்ஃபெக்ட்டா வந்திருந்ததுங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷா வந்து நான் தயிர் பச்சடியும், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆம்லெட்டும் தாங்க செஞ்சிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா, என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பாக்கலாங்க. தேங்க் யூ. பபாய்.